வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதிக்கு உண்டான ஒரு முக்கியமான 2 பயிற்சிகள் பார்க்கலாம். இந்த ஆசனங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது, மாத்திரைகள் நீங்க எடுக்கிறது எடுங்க தவறில்ல. படிப்படியா அந்த ஆசனங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய சர்க்கரையுடைய அளவு குறையக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நிலையில உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு, மாத்திரையுடைய அளவு என்பது குறைக்கலாம். இப்போ சித்த மருத்துவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எளிமையாக எடுக்கக்கூடிய சில முறைகள்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சக்கரக்கொல்லி பவுடர்ன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இதுவும் எடுத்துக்கலாம். அருகம்புல் பவுடர் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழ வகைகள்னு பார்க்கும் பொழுது, கொய்யாக்கனி எடுத்துக்கலாம். அதே போல நாவல் பழம் எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி எடுத்துக்கலாம். இந்த பப்பாளியும் கொய்யாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமாக இருக்கக்கூடிய நிலையில எடுக்க வேண்டாம். காய் வாட்டமா இருக்கக்கூடிய நிலையில எடுக்க வேண்டாம். நடுத்தரத்துல இருக்கும் பொழுது எடுக்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் காலையில இல்ல மதியம் எடுப்பது என்பது நல்லது. ஒரு சிலருக்கு ஜீரணமாவது சற்று கடினமாக இருக்கும். அது போல நிலையில இது போல எடுத்துக்கலாம். நம்ம சூர்ணங்கள்னு பார்க்கும் பொழுது காலையில ஒரு வேளை உணவு எடுப்பதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இரவுல நீங்க எடுக்கிறதா இருந்தா உணவு எடுப்பதற்கு முன்பாக எடுக்கிறது தவறில்லை. இந்த சூர்ணங்கள் எடுத்த பிறகு நம்ம உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல டீ காபி உங்களுக்கு எடுக்கிற பழக்கம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு எடுப்பது என்பது நல்லது. இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு எளிமையா செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். உங்களுடைய பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வெறும் தரையில இந்த பயிற்சிகள் என்பது ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். ஃபியூச்சர்ல இந்த ஆசனங்கள் நீங்க செய்து கொண்டு வரும்பொழுது கண்டிப்பா மாத்திரையுடைய அளவும் குறையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதன் பிறகு மாத்திரை எடுக்கக்கூடிய நிலை வராது. இந்த பயிற்சிகள் முடிந்த அளவுக்கு காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை 50 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். சக்கரை வியாதிக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆசனாஸ் இருக்கு. இப்ப நம்ம எளிமையாக செய்யக்கூடிய ஒரு 2 ஆசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம். இந்த நிலையில இருந்துட்டு இப்ப இந்த காலை கொண்டு வரும். எந்த காலை கொண்டு வரும்? இப்ப உதாரணத்துக்கு இந்த காலை கொண்டு வரும். இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த காலை கொண்டு வரும். இதற்கு நேராக இருக்க வேண்டும். எந்த காலை கொண்டு வருமோ அந்த கை பின் ஸ்தானத்துல இப்படி கொண்டு வரும். ரொம்ப கையெல்லாம் வளைச்செல்லாம் கொண்டு போக வேண்டாம். இது போதும். இந்த கைய இங்கிருந்து கொண்டு வரணும். உங்களால இங்க பிடிக்க முடிஞ்சா பிடிக்கலாம். அப்படி இல்லையா என்னால இங்கதான் பிடிக்க முடியுதுன்னா தவறில்லை, இங்க பிடிக்கலாம். உங்களுடைய கழுத்து பகுதி இந்த நிலையில டேர்ன் பண்ணும். 25 எண்ணிக்கையில இருந்து ஒரு 50 எண்ணிக்கை செய்யலாம். இது சாதாரண மூச்சு. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பேங்க்ரியாஸ் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு நிலை, முடி வலிக்கு ரொம்ப நல்லது, உடல் பருமன் குறையும், சக்கரை வியாதிக்கு நல்லது, பெண்களுக்கு யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கையில இருந்து 50 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ இந்த காலை கொண்டு வரோம். இந்த கை பாத்தீங்கன்னா இதற்கு நேராக இருக்க வேண்டும். தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. கழுத்து வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். இப்போ 2வது பதிவு கையை இங்க கொண்டு வரும். இந்த நிலைக்கு போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இப்போ ஒரு வார்ம் அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை போதும். இப்ப ஆசனம் செய்யும்போது இந்த நிலையில இருக்கும். இது உங்களுடைய சக்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது, முதுகுக்கு ரொம்ப நல்லது, நுரையீரல் இருதயம் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இதன் பெயர் புஜங்காசனம்.
வயிறு பகுதி நல்லா அழுத்தம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வக்கராசனம். அதாவது ஒரு வக்கரமான ஒரு தோற்றம் இருப்பதனால இதுக்கு வக்கராசனம் பெயர். இந்த ஆசனம் செய்வதனால உங்களுடைய சக்கரவியாதிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயனை பார்க்கலாம். அதே போல தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது, உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம். முதுவலிக்கும் ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இதுல கல்லீரல்ல பாதிப்பு இருந்தால் இந்த வக்கராசனம் என்பது செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் இரண்டாவது ஆசனம் பார்க்கும் பொழுது நம்ம புஜங்காசனம் பார்த்தோம். ஒரு பாம்போடைய நிலை, பாம்பு எவ்வாறு படம் இருக்கின்ற ஒரு தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும், யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, சக்கரவர்த்தி குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல முதுகுக்கும் ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். உங்களுடைய நுரையீரல் இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, தோள்பட்டைக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஏற்றம் இறக்கம் இருக்கின்ற ஒரு நிலையில இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இந்த இரண்டு பயிற்சிகளும் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய சக்கரை வியாதி என்பது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.